Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக அரசின் புகழ்பாடும் புலவராக வைகோ மாறிவிட்டதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றது முதல் தொடர்ச்சியாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக அரசியல் மாண்புகளுக்கு எதிராக பகிரங்கமாக சட்டமன்ற உறுப்பினர்களை வேறு முகாம்களிலிருந்து இழுக்கக்கூடிய குதிரை பேர நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் அவரிடத்தில் நான் மனளித்தேன். மேலும் இதுபோன்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு வெளிப்படையான காரணங்கள் எதையுமே சொல்லாமல் என்ன காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள், ராஜினாமா செய்ய கையோடு ஆளுங்கட்சியான தாவேக இணைகிறார்கள் என்பது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நான் மனளித்திருந்தேன். அதேபோல் இதற்கு ஒரு நல்ல தீர்வு விளக்கம் கிடைக்கின்ற வரையிலும் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் ராஜினாமா செய்த அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்பது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். மிக வறட்சியான காலகட்டங்களில் காவிரி நீர் திறந்துவிடக்கூடியது கூட கர்நாடக அரசு திறந்துவிடலை. அதற்காக அந்த குறைந்தபட்சம் மே மாதத்துக்கு 9.15, அதே போல் ஜூன் மாதத்துக்கு 31.24, ஜூலை மாதத்துக்கு 40, ஏறக்குறைய 60-70 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கணும். மே, ஜூன், ஜூலை வந்திருக்கணும். ஆனால் இதை கூட இன்று இருக்கக்கூடிய தாவேக அரசு கர்நாடகத்தில் அழுத்தம் கொடுத்ததற்கு வலுவில்லாமல் அல்லது பயந்து கொண்டு அல்லது அரசியல் காரணங்களுக்காக அவர்களை தமிழ்நாட்டுடைய உரிமையை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. எனவே ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஆளுங்கட்சி, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் கூட்டுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பது நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதாவது புகழ்பாடிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் புகழ்பாடி பரிசு பெற்ற புலவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா? அதனுடைய வடிவமாக பல பேர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அதுதான் சொல்ல முடியும். இல்லை அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. புகழ்பாடு தான் அது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பரிசு பெற்று சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம்ல. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.